ஸோ ஜென்ரலாக HTML, CSS, JavaScript, PHP, MySQLனா என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்னைக்கு. HTML stands for Hypertext Markup Language. It serves as the standardized markup language for generating content in the internet. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு மனித உடம்ப வச்சே நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது புதுசா இருக்கு. ஹாய், நான் தான் HTML. ஒரு மனிதனுக்கு எலும்புகள் எவ்வளோ முக்கியமோ, ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் வெப்சைட்டுக்கு நான் முக்கியம். ஸோ அமேசான் வெப்சைட்டில் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லோகோவாக இருக்கட்டும், சர்ச் பாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இமேஜஸ், அப்புறம் டெக்ஸ்ட், அப்புறம் லிங்க்ஸ், இது எல்லாமே HTML தான். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸு, லெஃப்ட் சைடு லோகோ, அப்புறம் வந்து இந்த கண்டென்ட்டு, இந்த மெனியூஸு, அப்புறம் இந்த ஸ்லைடர், இந்த டெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்தது இமேஜஸ்ஸு, இது எல்லாமே வந்து HTML தான். ஹாய், நான் தான் CSS. மனிதர்களுக்கு கண் கலர், கண்ணுடைய சைஸு, முடியோட கலர், தோலுடைய டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ சைஸ் இருக்கணும், இது எல்லாமே எப்படியோ அதே மாதிரி தான் வெப்சைட்டுக்கு ஒரு டெக்ஸ்டுடைய கலர், டெக்ஸ்டுடைய சைஸு, இந்த கண்டென்ட் எந்த இடத்துல அலைன் ஆகிருக்கணும், எந்தெந்த இடத்துல இருக்கணும், அது மாதிரி இமேஜஸ் எந்த சைஸஸில் வைக்கணும், என்னென்ன கலரில் வைக்கணும், பேக்ரவுண்ட் எந்த கலரில் இருக்கணும், எல்லாமே பார்த்துக்கிறது நான் தான். அமேசான் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லோகோ லெஃப்ட் சைடில் இருக்குது, அது மாதிரி இந்த ஐக்கான் இருக்குது, இந்த ஐக்கான் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும், அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கணும், அப்புறம் இந்த ட்ராப் டவுனில் வந்து இந்த சைடில் வந்து இது கிரே கலரில் இருக்கணும், அடுத்து இந்த பட்டன், இந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல, எல்லோ கலரில் இருக்கணும், அதே மாதிரி இமேஜஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும், இன்னும் ஆஃபரில் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கணும், இந்த லிங்க்ஸ் வந்து ப்ளூ கலரில் வைக்கணும், அது வந்து பக்கத்தில் போய் ஹோவர் பண்ணால் அது ஆரஞ்சு கலராக மாறணும். நீங்கள் பார்க்குற அலைன்மெண்ட்ஸ், கலர்ஸ் எல்லாமே CSS தான். ஹாய், நான் தான் JavaScript. மனிதர்கள் நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, கை அசைவுகள், கால் அசைவுகள், நம்ம பேசுகிறது, இது எல்லாமே எப்படியோ அதே மாதிரி தான் வெப்சைட்டில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் வர்றதோ, அது ஜிமெயிலில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது பாஸ்வேர்ட் தப்பாவோ, இமெயில் ஐடி தப்பாவோ இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து JavaScript தான். அமேசான் சைன்இன் பேஜில் இதில் வந்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, இமெயில் ஐடி தப்புன்னு. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வர்றதுக்கு நம்ம JavaScript யூஸ் பண்ணுவோம். ஹாய், நான் தான் MySQL டேட்டாபேஸ். மனிதர்களுக்கு மூளை எப்படி யூஸ் ஆகுது, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது, புதுசாக ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணும்போது, இது எல்லாமே வந்து நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தான் வெப்சைட்டில் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுளுடைய சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஹாய், நான் தான் PHP. நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மூளையோடைய ஒரு சிக்னல் வந்து நரம் மூலயமா வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு போகுது. ஒரு மனிதருக்கு நரம்பு வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு PHP அல்லது பேக்அண்ட் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், இந்த லாகின் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணும்போது இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, இதை அப்படியே வந்து டேட்டா பேஸுக்கு கொண்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு காட்டும். வேலை இந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டேட்டா பேஸில் இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகும், இல்லாட்டி எரர் மெசேஜ் காட்டும். ஸோ இந்த மெசேஜஸ் வந்து டேட்டா பேஸுக்கு கொண்டு வர்றது, இதில் இருக்கிற அந்த மிடில் மேன் தான் வந்து நம்மளுக்கு வந்து PHP இல்லது பேக் அண்ட் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.